விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததா பார்க்குறேன். இதுவரையும் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஆனால் வரவேற்கத்தக்கக்கூடியதாக தான் இருக்குது. எதுலையுமே குறை காண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. அவர் டெல்லி பயணம் கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். காரணம் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதன் எதிரொலி தனியார் பார்களில் கூட்டம் குவியுது அப்படிங்கும்போது அப்போ அவங்க குடியை அப்போ குறைச்ச பாடு இல்லை. மது மயக்கமில்லாத ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறது, அந்த முயற்சியை நம்ம வரவேற்கிறோம். அதை பண்ணிகிட்டு இருக்கோம். தவிர கூட்டம் வருதுன்னா அந்த துறையும் குடித்தோம் வரதான் செய்வான். ஆனால் படிப்படியாக அது நான் என்ன சொல்கிறேன்னா, பூரா கடைகளையும் மூடிட்டா எங்கே போவான்? அது பிறகு கள்ளச்சாராயம் காய்ச்சினா அதை போய் பிடிக்கிறதுக்கு மதுவிலக்கு பிரிவு இருக்குது. பிடிச்சி அது மாதிரி பண்ணணும். பூரா கடையும் என்னைக்கு மூடுறோமோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு வெற்றிகரமாக பிடிச்சதுன்னு அர்த்தம். இது பாலியல் குற்றங்கள், வன்புணர்ச்சி, வன்முறை, கொள்ளைன்னா அப்புறம் குடியை வச்சுக்கிட்டா குடியினுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். கூட்டுறவு கடன் 5 ஏக்கருக்கு உட்பட்டு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய எல்லா கடனுமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டு இப்போ ஒரு 50,000க்கு உட்பட்டு தான் அதை அறிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, கொடுக்குறேன்னு சொன்னது கொடுப்போம். எப்போ கொடுப்போம்னா படிப்படியாக தான் கொடுக்க முடியும். ஏட்டா வந்ததும் பார்த்தா நிதி நிலைமை அது இது சரியில்லை. அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு பட்ஜெட் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நிச்சயமாக வரும். அதுக்குள்ளே காலக்கெடு கொடுக்குமா? உடனே வந்ததும் கொடுன்றீங்க, கொடுக்குறதுல சரி கொஞ்சமாச்சும் கொடுப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டுனா உடனே பூராவும் கொடுக்கலன்னா நல்ல நோட்டை அடிக்க முடியும். கூட்டணி என்பது தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அன்னையோட முடிந்து தேர்தல் எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போட்ட அன்றைக்கி மறுநாளே அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கணுமே தவிர கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கே போய் குடும்பம் நடத்தக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு போனோம் கல்யாணத்துக்கு போனோம் முடிஞ்சது வந்தோன்னு வழியில் வந்துடணும் தவிர அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பம் நடத்த முடியும். அது தப்பு. அது முதல்ல அதுவே அடிப்படையில் இவங்க பண்ண தப்பு. அமைச்சர்கள் பட்டியல் தயாரிக்கிற போது நான் ஒரு கேள்விப்பட்டேன். யாரோ அமைச்சர் பட்டியல் ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்ததை இதுக்கான அவசரம்னு தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படின்றது ஒரு செய்தி வந்தது. அதனால் விஜய் தெளிவாக தான் இருக்கிறாரு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுகவினுடைய நிறுவன உறுப்பினரும் எம்எல்ஏவுமான திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, புதியதாக ஒருவர் ஆட்சிக்கு வரணும், அப்போ தான் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஃபைனலி விஜய் அவர்கள் இன்றைக்கு சிஎம்மாக இருக்கிறாங்க. மத்திய அரசோட அவருடைய உறவு இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததா பார்க்குறீங்க? இதுவரையும் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஆனால் வரவேற்கத்தக்கக்கூடியதாக தான் இருக்குது. எதுலையுமே குறை காண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. அவர் டெல்லி பயணம் கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். காரணம் யாரும் இல்லாமல் அவர் தனியாக போய் அவர் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சரை பார்க்க முயற்சி பண்ண முடியல. ரெண்டாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்காக தான் போனேன். அரசு முறையில் போனேன், அரசு முறையில் வேலை பார்த்தேன், வந்தேன் அப்படின்றதோடு இருந்துக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. அதோடு மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிருந்தாருன்னா எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இவர் பார்த்துட்டு போனாருன்ற மாதிரி ஒரு வந்துடும். அது இல்லாமல் இதுக்கு ஒரு இம்பேக்ட், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அதோடு போயிட்டு அதோடு வந்திருக்காரு. அந்த பண்பை நான் பாராட்டுறேன். அது வரவேற்கத்தக்கது தான். அதோடு மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர்கிட்ட குறிப்பாக எல்லாத்தையும் நிறையா இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லாமல் 4 பிரச்சனைகளை, ஒன்று தாய் தமிழ் இது வாழ்த்து பாடுறது ஒன்று, ரெண்டாவது மீனவர்கள் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் எடுத்துக்கிட்ட பிரச்சனைகள் பூராவுமே நல்ல பிரச்சனைகள் ஒரு 4 முடித்து அவர் சொல்லிட்டு வந்துட்டார். அதோடு அது முடிஞ்ச பிற்பாடு அடுத்த நிதி அமைச்சர்கிட்ட வந்தபோது எல்லா மற்ற பிரச்சனைகள்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேணுன்ற மாதிரியும் நிதி வேணும்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப டீசெண்டாக, ஒரு பொலைட்டாக டீசெண்டாக இருக்குது. அதனால் வரவேற்கத்தக்கது தான். இப்போ டெல்லியில் இப்போ இங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்காததே விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனால் இப்போ டெல்லிக்கு போய் அங்கேயுமே ப்ரெஸ்ஸை சந்திக்கலை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோவே டெல்லிக்கு போனாங்கன்னாவது அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்க. அதை கூட சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் பல்வேறு அவர் திரைத்துறையில் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்தவர் தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த புதுசாக அரசியலை எடுத்துக்கிட்டு இருக்கிற போது இதை புறாவும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற போது தெளிவாக பதில் சொல்லணும். இல்லைன்னா தெளிவாக சொல்லலை சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. அதனால் இப்போ 10 நாளாக தான் அவர்
செக்ரட்டரியேட்டில் வந்து எல்லா ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்களை தேடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் எல்லாரையும் சந்திப்பார். யாரையும் சந்திக்கிறதுக்கு பயப்படுறவர் இல்லை. அதனால் சந்திப்பார். உடனே போனதும் வந்து அது ஒன்று திடீர்னு ஜீப்பு மாதிரி வந்துடாது. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் பண்ணணும். அது ஒரு முறை. யாராக இருந்தாலும் அதான். இல்லைன்னா அவசர கொடுக்க அதான் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து தவறு. டாஸ்மாக் கடைகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த கோவில்கள் பள்ளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதன் எதிரொலி தனியார் பார்களில் வந்து கூட்டம் வந்து குவியுது அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க குடியை வந்து அப்போ குறைச்ச பாடு இல்லைல்ல? இல்லை, அதை ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி நல்ல முயற்சி. போக போக தான் நீங்கள் அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். இன்னும் காவல்துறை மற்றவங்கள்லாம் சேர்ந்து அதை வந்து குடிகாரர்களை குடியை குறைச்சி குடி இல்லாத ஒரு, அதாவது மது மயக்கம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறது. அந்த முயற்சியை நம்ம வரவேற்கிறோம். அது பண்ணிகிட்ருக்கோணுமே தவிர கூட்டம் வருதுன்னா அந்த துறையும் குடித்தவன் வரதான் செய்வான். ஆனால் படிப்படியாக அது நான் என்ன சொல்கிறேன்னா, பூரா கடைகளையும் மூடிடணும். மூடிட்டா எங்கே போவான்? அது பிறகு வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினா அதை போய் பிடிக்கிறதுக்கு மதுவிலக்கு பிரிவு இருக்குது. பிடிச்சி அது மாதிரி பண்ணணும். பூரா கடையும் என்னைக்கு மூடுறோமோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு வெற்றிகரமாக முடித்ததுன்னு அர்த்தம். அது இல்லாமல் முடியாது. அதனால் இப்போ 700 கடைகளை முடித்தார். பாக்கி கடைகளை கூட்டம் வருது, பார்கள் வந்தது. 1000 நாள் திரும்ப கடை திறந்தது. லாஜிக் அது சரியானதல்ல. இல்லை, இங்கே குடிக்கலைனாலும் தனியார் பார்களில் போய் குடிச்சிட்டு தானே இருக்கு. அதையும் நிறுத்தணும். அதையும் நிறுத்தி அதை அதுக்கு ஒரு முறை வகுத்து நிறுத்தி பண்ணால் குடிகாரர்களை குறைச்சிடலாம். இப்போ குடி எப்போ பெருகுச்சு? 1971 வரைக்கும் குடி இல்லை தமிழ்நாட்டில். எங்கேயோ ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான், 2 ஒருத்தங்க பிடிப்பாங்க. அது இப்படி போயிட்டு இருந்தது. நான் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல சாராயம் கொடுக்க ஆரம்பித்த போது கூட கடைகளில் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் 60 பேர் வந்து தான் சரக்கு வாங்குவான். அது கூட 10 ரூபா 12 ரூபா இருக்கும். அப்போ ஒரு குவார்ட்ரு 50 பேர் வாங்கினா பெரிய வேலையாக இருக்கும். அப்படியே இருந்து மெல்ல 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 இப்போ குடிகாரனுடைய எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது காரணம் குடி கொடுத்ததுனால தான் அவன் குடிக்க ஆரம்பித்தான். குடிக்காமல் இருந்தபோது குடிக்கலை. முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். குடிக்காமல் இருந்தபோது குடி இல்லாத போது குடிக்கலை. இதான் அண்ணா வந்து சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னார். எந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகிற நிலைமை வந்தாலும் நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன். அது கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அரசாங்கம் அதை விட்டுட்டு அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு குடிக்க சொல்லி இன்றைக்கி வந்து அதை திறந்து வச்சது மிகப்பெரிய தவறு. திமுக ஆட்சி பெய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா சாராய கடைகளை திறந்தது தான். அப்போ அந்த 1971 அப்போவே திமுக ஆட்சியில் தான் அதுவும். ஸோ 1971க்கு பிறகு தான் 69லேருந்து 67லேருந்து 71 வரைக்கும் 69 வரைக்கும் அண்ணா இருந்தார். அந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்தது. அப்போ வந்து ஒன்றும் தப்பு நடக்கலை. 71ல் ஜெயிச்ச பிற்பாடு தான் இந்த கடைகள்லாம் ஆரம்பமானது. அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் மற்றது எல்லாமே வந்தது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் கூட குடிக்கிறவங்க கிடையாது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. அது 4 பேர் குடிப்பான். அவன் 4 பேரும் குடிச்சிட்டு அங்கேயே படுத்து இருந்துட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் அவ்வளோதான் நடக்கும். அதையே போலீஸ் மிரட்டிகிட்டு இருக்கும், பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் கடை திறந்த பிற்பாடு இப்போ வந்து எங்கள் ஊரில் குடிக்காதவனே கிடையாது, எல்லாம் குடிக்கிறான். அவனுக்கு பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இந்த நிலைமை வந்தால் நாடு எப்படி உருப்பட முடியாது. அதனால் கம்ப்ளீட்டாக என்னைக்கு நிறுத்துகிறாரோ நிறுத்திட்டு அதுக்கு வேண்டிய வந்து குடி வியாதியாக இருக்கிறவனுக்கு ஒரு யூனிட் 2 யூனிட் மாதம் அப்படின்ற மாதிரி பர்மிட் சிஸ்டம் வச்சுட்டு பாக்கிய கடை அது ஒரு வணிகத்தை நிறுத்திடணும். சுத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சினா பிடிக்கணும். அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுக்க முடியும். அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிட்டு பாலியல் குற்றங்கள், வன்புணர்ச்சி, வன்முறை, கொள்ளைன்னா அப்புறம் குடியை வச்சுக்கிட்டா குடியினுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். பாக்கி எல்லாம் களவு, குற்றம், கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே குடியை பேஸ் பண்ணி வர்றது. குடியை வந்து ஒழிப்பதன் மூலியமாக தான் பாக்கி எல்லாத்தையும் நிறுத்த முடியும். இப்போ அடுத்ததாக விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கூட்டுறவு கடன் அதாவது அதை வந்து 5 ஏக்கருக்கு உட்பட்டு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய எல்லா கடனுமே வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 50,000க்கு உட்பட்டு தான் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கொடுக்குறேன்னு சொல்கிறது கொடுப்போம். எப்போ கொடுப்போம்னா படிப்படியாக தான் கொடுக்க முடியும். ஏன்டா வந்ததும் பார்த்தா நிதி நிலைமை அது இது சரியில்லை. அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு பட்ஜெட் வரும்போது
நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நிச்சயமாக வரும். அதுக்குள்ளே காலக்கெடு கொடுக்குமா, உடனே வந்ததும் கொடுன்றீங்க, வந்தவங்க கொடுக்குறதுல சரி கொஞ்சமாச்சும் கொடுப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொன்னால் உடனே பூராவும் கொடுக்கலன்னா கள்ள நோட்டை அடிக்க முடியும், அடிக்க முடியாது. அதனால் ஏற்கனவே அரசாங்கம் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அதுக்கு 10 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு 200 கோடி வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது. முதல்ல அது ஒரு பர்டன் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது முதல்ல பார்க்குறோம். இதெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்திக்கிட்ட பிற்பாடு பாக்கியெல்லாம் நிச்சயமாக அந்த லைனில் போயிடுவார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி போனால் தான் இந்த நாடு நல்ல வகையில் இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா இளைஞர்களெல்லாம் களவு, கொள்ளை, வன்புணர்ச்சி, சின்ன பிள்ளைங்களை தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் அந்த மதுவினுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். அது இல்லாமல் நிறுத்திட்டு பள்ளி கல்வியில் அவங்களுக்கு அறத்தை பற்றி, நியாயத்தை பற்றி, ஒழுங்கை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் பாடம் போடணும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அதான் இருக்கும். நீதி இருக்கும், வீரத்தை பற்றி சொல்லியிருப்பான், தியாகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, நியாயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஔவையாருடைய பகுதிகள், நீதிவெண்பா, நாலடியார், பல்வேறு இலக்கியங்கள், சிறு இலக்கியங்கள், மக்களை திருத்துற இலக்கியங்கள் அன்றைக்கி இருந்தது. இப்போ அதெல்லாம் விட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தியாகத்தை பற்றி சொல்கிறதில்ல, வீரத்தை பற்றி சொல்கிறதில்ல, என்ன சொல்கிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறாங்க. அதனால தான் இளைஞர்கள் கெட்டு போனது. அங்கேயும் படிப்புலேயும் க்ளோஸ் பண்ணி இங்கே சாராயத்தையும் சேர்த்து கொடுக்குற போது எல்லாரும் மாறிட்டாங்க. இப்போ பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பெண்கள் பாதுகாப்புக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது சிங்க பெண்கள் படை, அந்த அதிரடி படையில் ஒரு சிறப்பு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறதெல்லாம் நியூஸ் வருது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஒரு ரியலிஸ்டிக்காக சாத்தியம். காவல்துறை இருக்குதுன்றதுனால திருட்டு பூராவும் அவங்க ஒழிச்சிட முடியாது. திருட பிற்பாடு பிடிக்கிறது தான் நிறையா வரும். கொள்ளையும் சரி, எல்லா குற்றங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கங்கே கண்காணிப்புக்கு இருக்கிறாங்கன்னா தவறுகள் கொஞ்சம் குறைய தானே குறையும். அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அவ்வளோதான். காலப்போக்கில் எடுத்துருவாங்க. ஒன்றா எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கு மேலே அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 அணியாக பிரிகிறாங்க. அப்புறம் திடீர்னு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்லி சேர்றாங்க. அப்புறம் என்ன நிலைப்பாடு உறுதியாக எடுக்கிறாங்கன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வராங்கன்னா அவங்கள விஜய் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இப்போவே இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் வர அவங்க எம்எல்ஏவாக உள்ளவல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவாக ரிசைன் பண்ண பிற்பாடு சாதாரண ஆள் ஆயிடுறான். அவன் வந்த பிற்பாடு இங்கே தப்பு பண்ணால் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதனால் எம்எல்ஏவாக வர்றாங்க, 4 எம்எல்ஏவாக சேர்த்துக்கோல. அதுவே முதல்ல இவங்க தப்பு. அதுதான் எம்எல்ஏ பதவியே ரிசைன் பண்ணிட்டு சாதாரண குடிமகனாகி வர்றாங்க. வந்த பிற்பாடு இருக்கிறவங்க தப்பு பண்ணால் இப்போ கூட இந்த வேலூர் கிட்டக்க ஒரு இவங்க அதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் ஒருத்தர் அடாவடியாக போய் இதெல்லாம் கேட்டாருன்றதுனால நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வரவங்கள எம்எல்ஏவாக சேர்த்துக்கிட்டால் தப்பு தான். எம்எல்ஏவாக சேர்க்கலை, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு பிடிக்கல இங்கே, அதனால் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணுறது அவங்களுடைய உரிமை. வராங்க, வந்தவங்கள சேர்த்துக்கு வராங்க. அதை வேணும்னே இட்டுக்கட்டி பேசி கொண்டு குற்றச்சாட்டாக சொல்கிறது தவறு. இவங்க அதான் இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்களெல்லாம் சேர்க்காம இருந்து இவருக்கு ஒரு நெருக்கடியிலே இருந்தாருன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வில்லங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. தெரியுதா? நெருக்கடியிலே வச்சுருக்கிறது. அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அப்போ நெருக்கடியிலே வச்சுருந்தா தவறு. அந்த நெருக்கடியை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அவங்க சொல்கிற தப்பையும் நேரடியாகவோ மறைமுகமாக செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸடாக இருந்தால் தான் அந்த கவர்மெண்ட்டை ஒழுங்காக நடத்த முடியும். அதுக்குரிய சூழ்நிலை அமையிறது இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அது பரப்புகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ விசிகா அமைச்சரவையில் பங்கெடுத்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் மோதல் வருது. அப்போது காங்கிரஸும் தான் வெளியில் போயிருக்காங்க, ஐயுஎம்எல் ஆல்சோ வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்குள்ளே வராத மோதல் ஏன் விசிகாவோட மட்டும் திமுக மோதுறாங்க? ஏன் மோதுறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும்.
நீங்கள் அதாவது நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன், அதாவது கூட்டணி என்பது வந்து தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அன்னையோடு முடிந்து தேர்தல் எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போட்ட அன்றைக்கி மறுநாளே அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கணுமே தவிர, கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கே போய் குடும்பம் நடத்தக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு போனோம், கல்யாணத்துக்கு போனோம், முடிஞ்சது வந்தோன்னு வழியில் வந்துடணும் தவிர அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பம் நடத்த முடியும். அது தப்பு. அது முதல்ல அதுவே அடிப்படையில் இவங்க பண்ண தப்பு. அண்ணா 67 கூட்டணி வந்து அதுவும் எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு வலு வேணுன்றதுக்காக கூட்டணி சேர்த்தார். ஆளுங்கட்சி கூட்டணி சேர்க்கறது முதல் தப்பு. ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எதிர்க்கட்சிகள் கண்டிப்பதற்காக இருப்பது, தவறுகளை எடுத்துக்காட்டுவதற்காக இருக்கிறது. அதுக்காக இருக்க வேண்டிய கட்சி அந்த கடமையை மறந்துட்டு இவங்க மறந்துட்டாங்க. அவங்கள வந்து அடிமையாக்கி இவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ரெண்டுமே அவங்கள அறியாமலே அடிமையாக்கி வச்சுட்டாங்க. அது வந்து அதனால் அது அல்ல. அண்ணா வந்து என்ன பண்ணார், தேர்தலுக்கு முன்னாடி வந்து பெரிய கட்சி காங்கிரஸ் அதை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு பல்வேறு கட்சிகளை சேர்த்து வச்சு அதை வந்து அகற்றினார். அகற்றிட்டு வேலை முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டார், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்கவுங்க தேனிலவு முடிந்தது, அவங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டார், விட்டார். அப்படி விட்டுடணுமே தவிர அவங்கள வந்து நிரந்தர அடிமைகளை ஆக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க நிரந்தர அடிமையானதும் தப்பு, நிரந்தர அடிமையாக அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. ரெண்டுமே தவறு தானே தவிர அதை வந்து அதை தெரியாமல் பாக்கி அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் போகாமல் இல்லை, முதல்ல அவங்க கட்சியிலேயே சேர்ந்துட்டாங்களா? அவங்க உறுப்பினரா? அது ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுடைய அந்த அமைப்பில் தீர்மானங்கள் போடுவாங்க, அவங்க முடிவு எடுப்பாங்க, அதன்படி அவங்க நடக்கிற சகல உரிமையும் அவங்களுக்கு உண்டு. அதை போய் பேசுகிறதே தப்பு. இப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தனித்து அதிமுகவோ திமுகவோ வந்து இனி களம் கண்டு அவங்க ஜெயிச்சு வர முடியாது. அதனால இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் வரப்போகுது, அதுலேயும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அவங்க வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க, திமுக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு தகவல் இல்லை. இது சொல்லுவாங்க, when I cross the bridge I will decide யூன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் போது என்ன நடக்குதோ அதை பார்க்கணுமே தவிர நீ கற்பனையிலே ஒன்று சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டுன்னு மூட்டை கட்டுறது தப்பு. தெரியுதா? அது கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து சொல்லுவான், நான் வந்து வயல் வைக்க போகிறேன், அதில் விளைய வைக்க போகிறேன் அப்படின்வான். இல்லை, அவங்க இப்போவே கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணும்போது அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அது கன்ஃபார்மாக பண்ணுவாங்கல்ல. எது எப்படி? இப்போவே வந்து அதாவது சிஎம் ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும், துணை சிஎம் ஆக வந்து இபிஎஸ் அவர்கள் இருக்கணும்னு சொல்லியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னுலாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து அதாவது ஒரு கொள்கை லட்சியம் இல்லாதவங்களுக்கு பதவி வேணும், பதவி ஆசை இருக்குது, அதுக்காக எப்படி வேணாலும் போகிறது அப்படின்ட்டு போகிறது வந்து ஒழுக்கக்கேடான விவகாரம். இப்போ அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே எழக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா, அரசு சார்ந்தும் சரி தாவேகா கட்சி சார்ந்தும் சரி எதுனாலும் அவர் மட்டும்தான் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறாரு, எல்லா விவகாரங்கள்லையும் அவர் தான் வந்து ஒரு டானாக முடிவெடுக்கிறாரு. அப்போது விஜய் அவர்களை விட இவருக்கு தான் வந்து அங்கே ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் அதை வந்து கவனிக்க வேண்டியவர் வந்து விஜய் அதை சொல்லியிருக்கலாம். நீ வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வேலையை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் கொடுத்துருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். அது என்ன அவங்களுக்கு விஜயனுடைய மவுத் பீஸாக ஆதவர்ஜனா இருக்கலாம், தப்பு இல்லை. அது அவங்களுக்கு விஜயனுடைய பிரச்சனை. அதில் வந்து நம்ம கருத்து சொல்வதற்கு எந்த விஷயம் இல்லைன்னா அவரே கூப்பிட்டு நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிடுவாங்க. உள்ளதுதான். இப்போ கூட அவர் டெல்லிக்கு போன போது யாரையும் கூப்பிட்டு போயிருந்தால் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு அடுத்தது இவர் தான், அவருடைய மெயின் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல அவர். நான் சொல்ல போனால் அமைச்சர்கள் பட்டியல் தயாரிக்கிற போது நான் ஒரு கேள்விப்பட்டேன், யாரோ அமைச்சர் பட்டியல் ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்ததை இதுக்கான அவசரம்னு தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படின்றது ஒரு செய்தி வந்தது. அதனால் விஜய் தெளிவாக தான் இருக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனாங்க, ஆனால் வந்து இப்போ சோனியா காந்தி அவர்களையோ இல்லை வந்து ராகுல் அவர்களையோ சந்திக்கிறதாக இருந்தது, அவர் சந்திக்காமல் திரும்பி விட்டார், அப்போ ஏதோ பிரச்சனைன்னு உடனே பேச ஆரம்பிச்சு. நான் கேட்குறேன், விஜய் சொல்கிறாரா நான் போய் ராகுல் காந்தியை சோனியா காந்தியை மற்றவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு? அவர் ஒன்றும் சொல்லலை. இருக்கிறவங்க நீங்களே ஒரு இல்லாதவொன்னே லாபி கிளப்பி அவர் வந்து அரசு சார்பாக போகிறாரு, பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணார், நிதி அமைச்சரை பார்க்குறாரு, இருக்கிற இஷ்யூ கொடுத்துட்டு வந்துடுறாரு.
அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஏதோ திருவிழா கூட்டத்துக்கு போய் மிட்டாய் கடையில் நிற்கிற மாதிரி அவர் நின்றுட்டு வந்தாருன்னா இதனுடைய இம்பேக்ட், இதனுடைய முக்கியத்துவமே குறைஞ்சிரும். அப்படி அவங்கள பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு தடவை தனியாக போகணும். இது அரசு முறையாக போனது. அப்புறம் நட்பு முறையாவோ மற்ற முறையாக போகிறப்போது அடுத்த தடவை போகிறப்போது அவர் பார்க்குறாங்க. அவங்கள பார்க்காம வந்ததுனால சும்மா ஒரு இட்டு கட்டி சில குறைகளை சொன்னால் அது தப்பு. இப்போ அதிகாரிகள் அப்படின்னு சொல்ல வரும்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள் அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேம்பெயின்லாம் டிவி கேட்க கேம்பெயின்லாம் வரும்போது அப்போது திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்போ வந்து கேம்பெயினெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தாங்கன்னு தாவேக்காவே விமர்சிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருக்கிறார். அப்போது திமுகவுக்கு ஃபேவராக இருந்தவர் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டால் அவங்களுக்கு எதிரான ஊழல் நடவடிக்கைகள் லஞ்ச நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுப்பார்? நான் சொல்கிறது, அருண் வந்து அமைச்சர் இல்லை, அருண் வந்து அதிகாரி. யாருக்கு இருக்காருன்னா ஒரு சர்க்காருக்கு கீழே பணியாற்றுகிற ஒரு அதிகாரி. சர்க்கார் என்ன ஜாடையாக சொல்லுதோ அதை செய்யக்கூடியவர் தானே தவிர அவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவர் செஞ்ச மாதிரி இருக்குமே தவிர அதுக்கு பின்னால் இருந்து யார் இயக்குறாங்கன்றது இந்த குற்றச்சாட்டை சொன்ன விஜய்க்கும் தெரியும். அதிகாரிகள் அவன் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறத கவர்மெண்ட் எல்லாம் யார் இருக்காங்களோ சொல்கிறது தான் அதிகாரிகளோட வேலை. அதை அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சார். இப்போ அது வேலை முடிஞ்சு போனதும் அவர் வந்தார். அவர் இப்போ நேற்று கோர்ட்டில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் 28 ஆண்டு காலம் என்னுடைய இதில் வந்து எந்த விதமான குற்றமும் நடவடிக்கையும் கிடையாது அப்படின்றது சொல்கிறாரு. அப்படி ஒரு நேர்மையான அதிகாரியை எடுத்து பயன்படுத்துறதுல தப்பே கிடையாது. இது அண்ணா வந்து சைதாப்பேட்டை சப்ஜெக்டில் அவரை நிற்க வச்சு உங்கள் பேர் என்ன, இப்போ இன்னும் 3 மாதத்தில் ஆட்சி அமைக்க போகிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு சட்டையை கைட்டு என்ன அடையாளம் இருக்குது, போக்குவரத்துன்னெல்லாம் பார்த்து பண்ண ஒரு அதிகாரி இருந்தார். அண்ணா ஆட்சி வந்ததும் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணார். ஆனால் அண்ணா கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு நீங்கள் உங்கள் கடமையை பண்ணீங்க, நீங்கள் இப்போவும் அங்கேயே அதே சீட்டில் இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு போனார். அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்கணும், அதுதான் உண்மை. அது நான் விஜய்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவரை பாராட்டுறேன். மிக்க நன்றி. நல்லது.